எல்லாத்துக்கும் ஒரு கொஷின் இருக்கும். என்னென்னா ஈவி நம்ம பப்ளிக்கில் போய் சார்ஜிங் போட்டுட்ருக்கும்போது மழை வெயில் இப்போல்லாம் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணலாம் சும்மா இருக்கும்போது கார்லேயே உட்கார முடியுமா? அவ்வளோ வெயிலில் முடியாது. ஸோ என்னோடய ஈவி பார்த்தீங்கன்னா டியாகோ ஈவி இப்போ சார்ஜ் ஆகிட்டுருக்கு 92%. இது வரைக்கும் சார்ஜ் ஆகிருக்கு. சேம் இங்கேயும் 92% தான் இருக்குது. ஸோ இதில் ஏசி யூஸ் பண்ண முடியுமான்றது தான் நிறையா பேர்த்துக்கு ஒரு கொஷினாக இருந்திருக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய ஏசி ஆனில் தான் இருக்குது ஆக்சுவலாக. அண்டு கூலிங்கும் நல்லாவே வருது. எஸ், நல்லாவே கூலிங் வருது. என்னோடய கம்ப்ரஸர் வந்து நல்லா கேட்குது, லைட்டாக கேட்குது உள்ள. ஸோ சார்ஜிங் ஆகும்போது ஜாலியாக ஏசியை போட்டு படுத்து தூங்கலாம். நான் 1/2 மணி நேரம் இப்போ அப்படி தான் தூங்கினேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பவர்னு பார்த்தா ரொம்ப மைல்டாக தான் இழுக்கும். ஒரு அரௌண்ட் 200 வாட்ஸ் கிட்ட தான் இழுத்துது. பட் என்னோடய சார்ஜிங் ஸ்பீட் குறையவே இல்லை. எக்ஸாக்டாக இப்போது 55 மினிட்ஸ் ஆச்சு. 30%லேருந்து இப்போது 93% ஆயிடுச்சு. அரௌண்ட் 63% இன் 1 hour. ஸோ மேபி இன் another 5-10 மினிட்ஸில் சார்ஜிங் கம்ப்ளீட் ஆகும். ஸோ அரௌண்ட் 10% 0% அந்த ரேஞ்சிலேருந்து சார்ஜிங் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் அதிகமாகும். எப்படி பார்த்தாலும் 1 ஹவரில் வந்து ஃபுல் சார்ஜ் வந்து டியாகோ ஈவியில் நடக்குது. ஸோ எனக்கு ரேஞ்ச் அரௌண்ட் 200 கிலோமீட்டர் ஒரு ஃபுல் சார்ஜ் கிடைக்கும் யூஸ்வலாக. சேம் தான் எனக்கும் கிடச்சிருக்கு.